இது நாங்கள் வளர்க்குற பர்ஷியன் கேட்டோட ஹாஸ்பிட்டல் புக்கு. இது திருச்சி தில்லை நகரில் பெட் ப்ளஸ்ங்கிற ஹாஸ்பிட்டல். இதுதான் எங்கள் பர்ஷியன் கேட் சாது வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு 3.5 இயர்ஸாக இந்த ஹாஸ்பிட்டலில் தான் கன்சல்ட் பண்ணிகிட்ருக்கோம். டாக்டர் வருணா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க, சூப்பராக பார்ப்பாங்க. இங்கே ஃபஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா பெட் டீட்டெயில்ஸ் இருக்கும். நேம், ஜெண்டர், ஏஜ், என்ன ப்ரீடு, ஹிமாலயன் பர்ஷியன், ஐடென்டிஃபிகேஷன் மார்க் இருக்கும். அப்புறம் பெட் ஓனர் டீட்டெயில்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் பேஜில் டிவார்மிங் டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் எப்போல்லாம் டிவார்மிங் போட்டிருக்கோங்கிற அந்த டீட்டெயில்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு வேக்சினேஷன் பண்ண டீட்டெயில்ஸ். அது வந்தது 2022 ஜான்வரி வந்தான். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் என்னென்ன வேக்சின்லாம் போட்டிருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயில் இருக்கும். நெக்ஸ்ட்டு எப்போ எந்த வேக்சின் போடணும், எந்த டேட்டில் போடணுங்கிறதும் டீட்டெயில்ஸில் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் மாதிரி தான். பெருசாக பை காட்ஸ் கிரேஸ் எதுவும் நாங்கள் காட்டல. அவன் வந்த புதுசில் மட்டும் கொஞ்சம் கோல்டு இருந்தது, அதுக்கு மட்டும் காமிச்சோம். அதுக்கப்புறம் எதுவும் இல்லை. இது நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது இந்த புக் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். லைக் நீங்கள் ட்ரெயினில், ஃப்ளைட்டில் போகிறீங்கன்னா இது காமிச்சா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லைன்னா லேட்டஸ்ட்டாக உங்கள் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நீங்கள் வேக்சின் பண்ணது, டிவார்மிங் பண்ணது, ஸ்பாட் ஆன் போட்டது, அந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் காமிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸாக இருக்கும். இது மாதிரி உங்களோட பெட்டுக்கெலாம் நீங்கள் ஹாஸ்பிட்டல் புக்கு அது மாதிரி வச்சுருக்கீங்களாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.